இந்த மூன்றாவது கேள்வி செய்யாமல் இருக்கு. பாருங்க, இந்த கேள்வி நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டுருந்தேன். 0.92 கிராம் 0.92 கிராம் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் உள்ள சேர்வை தகனம் செய்த போது 1.76 கிராம் CO2 வாயு, 1.08 கிராம் H2O உருவானது என்று சொல்லியிருக்கு. இச்சேர்வையின் மூலக்கூட்டு சூத்திரம் யார்? நீங்கள் ஈசமான விகிதம் கனவளவு வீதம் என்ற தொடர்பை பயன்படுத்துறீர்கள். அது வாயுக்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. சரியா? நிபந்தனைகளுக்கு உட்பட்டதான். திரவமாக இருந்தால் தொடர்பு பிரயோகிக்கலாம். ஆனா பீசமான விகிதம் மூல் விகிதம் என்ற தொடர்பு எந்த ஒரு பௌதிக நிலையில இருக்கிற தாக்கிகளுக்கு இடையிலையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரியா? அப்ப இங்க உங்களுக்கு திணிவுகள் தரப்பட்டிருக்கிறதால நீங்கள் மூல் தொடர்பை பயன்படுத்தலாம். ஆனால் சேதன சேர்வை என்ற மூலக்கூட்டு சூத்திரத்தை வளமைய போலவே நீங்கள் எழுதி கொள்ளலாம். CxHyOZ என்று எழுதி கொள்ளலாம். அப்ப இது O2 தகனம் அடையும் போது CO2 வாயுவும் நீரும் பெறும். நீரின் பௌதிக நிலை என்ன அப்படின்றெல்லாம் நாங்கள் தேடிக்கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எங்களுக்கு திணிவுகள் தரப்பட்டிருக்கு. அப்ப எக்ஸ் எண்ணிக்கையான கார்பன் இருக்கிறால எக்ஸ் எண்ணிக்கையான CO2 விளைவாகும். இங்க Y எண்ணிக்கையான ஹைட்ரஜன் இருக்கிறால Y/2 நீர் உருவாகும். உங்களுக்கு ஆக்சிஜன் மொத்த எண்ணிக்கை X+π/4 ஆக இருக்கு. ஆக்சிஜன் மொத்த எண்ணிக்கை -Z/2 X+π/4 -Z/2. இங்க ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட சேர்வையினுடைய திணிவு 0.92 கிராம். இந்த தகனத்துல உருவான CO2 திணிவு நீராவினுடைய திணிவும் தரப்பட்டிருக்கு. ஆகவே திணிவுகளை பயன்படுத்தி மூலக்கூட்டு சூத்திரம் தெரியும் என்பதால நாங்கள் மூல் காணலாம். பீசமான விகிதம் கனவளவு வீதம் என்ற தொடர்பு தான் கட்டாயம் பயன்படுத்துவோம் என்ற அவசியம் இல்லை. பீசமான வீதம் மூல் வீதம் என்ற தொடர்பையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இதிண்ட சார் மூலக்கூட்டு திணிவு 46 என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே இவருடைய மூளை நாங்கள் காணலாம் 0.02 மூலனம். இதுல இவருடைய மூளை காணலாம் 44 கிராம் மூல் -1, 0.04 மூல் என்று வரும். இதே போல நீருக்கும் காணலாம் 18. சரிதான்? 18 என்று வரும். 0.06 மூலனம். அப்ப திணிவு தரப்பட்டால் நாங்கள் சார் மூலக்கூட்டு திணிவை பயன்படுத்தி மூல் காணலாம். சரியா? இப்ப என்ன பீசமான விதம் மூல்யத்துக்கு சமன். இவருடைய பீசமானத்துக்கும் இவருடைய பீசமானத்துக்கு இடையிலான விகிதம் இவருடைய மூலுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமன். அல்லது நீங்க இதன் இது போட்டால் எக்ஸுக்கு நேரடியாக. அப்ப CxHy பீசமானத்துக்கும் CO2 பீசமானத்துக்கும் இடையிலான விகிதம் CxHyOZ மூலுக்கும்
CO2 மூலுக்கும் இடையிலான விகிதத்திற்கு சமனாக இருக்கு. அப்ப 2/4 எக்ஸ் எழுவா மாட்டேங்குது. எக்ஸ் சமன் 10. எக்ஸுக்கு தீர்வு கிடைச்சிட்டு எக்ஸ் சமன் 10. இதே போல இப்ப நீருக்கு போடலாமே. நீர் என்ன பௌதிக நிலையில இருந்தா எங்களுக்கு என்ன? நாங்கள் நீரை மூலானி பயன்படுத்தலாம். ஆகவே இவருடைய பீசமானம் 1, நீரினுடைய பீசமான y/2 அந்த 2 மேல வந்து பெருக்கி 2. இவருடைய மூல் 0.02, நீரினுடைய மூல் 0.06. ஆகவே y சமன் 6. அப்ப எக்ஸுக்கும் வைக்கும் தீர்வு வந்துட்டு சட்டுக்கான தீர்வை சார்பூல கூட்டுத்திணிவை பயன்படுத்தி நாங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் C2H6O செட் தெரியாது. உலகத்தினுடைய மொத்த சார்பூல கூட்டுத்திணிவு 46 வரும். தெரிஞ்சதுக்கு பிறகு இது தெரியாத கண்டுபிடிக்க வேண்டியானு. 2 கார்பன் இருக்கு, ஒரு கார்பனுக்கு 12. 6 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1. சட் எண்ணிக்கையான ஒட்சிஜன் இருக்கு, ஒரு ஒட்சிஜனுக்கு 16. இது சமன் 46. 24 30. 16 செட் சமன் 46 30 16. ஆகவே செட் வந்து 1. அப்ப இங்க தரப்பட்ட சேர்வை 2 கார்பனையும் 6 ஹைட்ரஜனையும் ஒரு ஒட்சிஜனையும் கொண்டது. C2H6O. C2H6O என்று சொல்லப்படுகின்ற ஒரு சேதன சேர்வு தான் இங்க தரப்பட்டிருக்கு. C2H6O. சரியா? செட் சமன் 1. யாருக்காவது பிள்ளை இருந்தால் நீங்கள் எனக்கு பிரச்சனை சொல்லிக் கொடுக்கும். வளமையான கேள்வி மாறி என்றால நான் கரெக்ட். இந்த கேள்வியின் ஆன்சர் போடுறேன். விளங்காதாக்கள் இருக்கா பார்த்துக்கணும். ஹலோ சார். அடுத்த கேள்வி. இதுல கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்லி இருக்கு. உங்களுக்கு என்ன? ஒட்சிஜன் இருந்தான நைட்ரஜன் இருந்தான 1.08 கிராம் திணிவுடைய சேர்வு. இதனுடைய திணிவு 1.08 கிராம்.
இதுல எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, எத்தனை நைட்ரஜன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. கார்பன் எண்ணிக்கை, ஹைட்ரஜன் எண்ணிக்கை, நைட்ரஜன் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. ஆகவே CxH5OZ என்று போடுவோம். இது O2 ஓட தகனமடைய செய்யப்படுது. தகனத்தின் போது CO2 வாயுவும் நீரும் உருவாகுதுன்னு சொல்லியிருக்கு. CO2 வாயுவும் நீரும் உருவாகுதுன்னு சொல்லி CO2 திணிவு 2.64 கிராம், 0.72 கிராம் நீரினுடைய. இந்த தகனத்துல உருவான CO2வையும் நீரையும் பற்றி சொல்லி இருக்கு. அப்ப நைட்ரஜன் என்ன வடிவத்துல வருது, எங்க வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அது தேவையும் இல்லை. எங்களுக்கு தாக்கில இருக்கிற அணுக்களும் விளைவில இருக்கிற அணுக்களும் சமன் செய்யப்பட வேணும்ன்றது ஒரு தேவை இருக்குதான். அதுக்காண்டி எல்லா மூலகத்தையும் சமன் செய்து கேள்வி செய்யணும் எங்களுக்கு தேவையில்லை. இதுல காவனையும் ஐதரசனையும் சமன் செய்துட்டு அந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்புகளை நாங்கள் பிரிவைப்பதன் மூலம் விடையை காண முடியும். ஒட்டுமொத்த தாக்கத்தை சமன் செய்ய முடியாது. நைதரசன் விளைவில் என்ன வடிவத்துல வருதுன்னு எங்களுக்கு தெரியாது, சொல்லவும் இல்லை. N2 எடுத்தால் N2 எடுக்க வேண்டியா, N2 எடுத்தா அப்படி எடுக்க, அது பெரிய பிரச்சனை. தாக்கியில இருக்கிற கார்பன் எண்ணிக்கை X, இங்க கார்பன் CO2 வடிவத்துல மட்டும்தான் வருது. ஆகவே CO2 எண்ணிக்கை கட்டாயம் X ஆகத்தான் இருக்கு. அப்ப நீங்க இதுக்கும் பீசமான தொடர் பிரிவு கேட்க ஒட்சனை பற்றி தான் காய்க்க பொறுக்கலாம் இல்ல. அப்ப எத்தனை ஒட்சன் இருந்தால் யாருக்கு? இங்க இருக்கிற ஹைட்ரஜன் முழுவதும் நீருக்குள்ள வருது. Y எண்ணிக்கையான ஹைட்ரஜன் இருந்தால் by2H2O வரும். அப்ப நைட்ரஜனோட ஒட்சன் இருந்தா வேறு ஏதாவது இருந்தா சேதன சேர்வைகள தகனத்துல கார்பனீர் ஆக்சைடும் நீராவியும் பெறப்போகுது. அதோட எங்களுக்கு 0.72 கிராம் நைட்ரஜன் என்ன வடிவத்துல வருதுன்னு தெரியும். என்ன தந்திருக்கு? எடுத்த சேதன சேர்வையின் திணிவு தந்திருக்கு, உருவான CO2 திணிவு, உருவான நீராவின் திணிவு தந்திருக்கு. சார் மூலக்கூட்டு திணிவும் தரப்பட்டிருக்கு 108 என்று சொல்லி. ஆகவே நாங்கள் எல்லாருடைய மூளையும் காணலாம். 1.08 கிராமின் கீழ் 108 கிராம் மூல் -1, 0.01 மூல். அதே போல 2.64 கிராமின் கீழ் 44 கிராம் மூல் -1, 2.46 44 வந்து 0.06 மூல் என்று வருது. அதே போல 0.72 அதை நீங்க 18 பிரிச்சீங்கன்னு சொன்னால் 3 முறை சொன்னால் 0.04 மூல். இவ்வளவுதான் இந்த கேள்வி. இந்த கேள்வியை பற்றி ஒரு கதையும் இல்லை. என்ன சொல்லி இருக்கு? பீசமான விகிதம் மூல் விகிதத்திற்கு சமம். பீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமம். இப்ப நான் CO2 இவற்ற பீசமானம் போடுறேன். அப்ப CO2 பீசமானம் X, வேறுடைய பீசமானம் 1. அப்ப யாருடைய மூல் மேல போடுவோம்? CO2 மூல் 0.06 கீழ் வேறுடைய மூல் 0.01. ரசத்தண்ணிக்கு நீங்க X சமன் 6. அடுத்து நீங்க என்ன காணணும்? Y காணும். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? இதன் கீழ் அது போடலாம், இல்ல அதன் கீழ் இது போடலாம். இங்க ஒட்சனை பயன்படுத்தல, அது ஒட்சன் சமப்படுத்தப்படல. இவருடைய பீசமானம் 1, அவருடைய பீசமானம் Y-ன் கீழ் 2. அப்ப 2 வந்து மேல பெருக்கும். இவருடைய மூல் 0.01, இவருடைய மூல் 0.04. ஆகவே Y வந்து 8. இப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? X தெரியும், R Y தெரியும் 8. நைட்ரஜன் தெரியாது. செட்.
ஒட்சிஜன் ஆயிருந்தா என்ன செய்து நீங்கள் அதைத்தான் இங்கேயும் செய்யப்படும். சரியா? அப்ப இவர்களுடைய மொத்த சார்மூல கூட்டத்துக்கு 108 தரப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்? சார்மூல கூட்டத்துக்கு காணும். இதுல 6 கார்பன் இருக்கு, 1க்கு 12, 8 ஐதரசன் இருக்கு, 1க்கு 1, நைதரசனுக்கு 16 செட் சமன் 108. எழுபத்தி 18 80 14 செட் சமன் 28 ஆகவே செட் வந்து 10. சரியா? அப்ப மூலக்கூறு சூத்திரம் C6H8O2 C6H8O2 என சரி. இதுல ஓட்டு மாறி போட்டு இதுல இன்செட் தான் போட்டிருக்கேன். எழுதி எழுதி பழகி போச்சு. ஒட்சனை போட்டு போட்டு பழகி போச்சு. வேற ஒன்றும் இல்லை. சாரி. C6H8 எண்ணுக்கு 2 எண்ணுக்கு தான் தீர்வு. சரியா? N2 செய்யாதாக்கள் பார்த்து செய்து கொள்ளும். அடுத்த கேள்வி பார்ப்போம். CXHYO அதாவது கார்பன் ஐதரசன் ஆக்சிஜன் மாத்திரம் கொண்டுள்ள சேதன சேர்வு ஒன்று. கார்பனையும் ஐதரசனையும் ஆக்சிஜனையும் மாத்திரம் கொண்டிருக்கிற சேதன சேர்வு ஒன்று 3 கிராம் எடுக்கப்பட்டிருக்கு. 3 கிராம். அப்ப இங்க ஆக்சிஜன் வந்து என்ன செய்யும்? ஒன்று CO2 இருக்கு அல்லது நீருக்கு இருக்கு. இதை நாங்க சமப்படுத்தலாம். X plus by4 minus Z/2 என்று சமப்படுத்தலாம். மிகை ஆக்சிஜனில் எரித்த போது மிகை ஆக்சிஜனில் எரித்தா என்ன நடக்கும்? இது பூரணமாக தகனம் அடையும். STPயில் CO2 கனவளவு 1.792 டெசிமீட்டர் கனம் சொல்லியிருக்கு. இங்க வந்த நீரின் திணிவு 1.08 கிராம் என்று சொல்லி. இது டெசிமீட்டர் கனம், அது கிராம். இப்ப முதல் செய்த கேள்வி 2லையும் பாருங்க. CO2 மூளை காண்பதற்கு திணிவு தந்திருந்தது. இந்த கேள்வியில CO2 மூல் காண்றதுக்கு STPல கனவளவு தந்து. என்ன பிரச்சனை எங்களுக்கு? எங்களுக்கு திணிவு தந்தா சார் மூலக்கூட்டத்தின் வளர்ச்சி மூல் காண தெரியும். மூலக்கூறு அல்லது அணுக்கள் எண்ணிக்கை தந்தால் அவகாதுரோ மாறிலியால பிரிச்சு மூல் காண முடியும். ஒரு கரைசல் என்றால் அதன் செறிவும் கனவளவும் தரப்படும் போது N/CV போட்டு மூல் காண முடியும்.
ஒரு வாயுவினுடைய மூலர் கனவளவு தந்தால் STP ஒரு வாயுனுடைய மூலர் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனம். அப்ப கனவளவை 22.4 டெசிமீட்டர் கனத்தால பிரிச்சா மூல் வரும். ஏன் இதுல என்ன பிரச்சனை வர போகுது? இப்ப கேள்வி சும்மா உருட்டி உருட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கேள்வி போட்டாலும் அடிப்படை நோக்கம் என்ன? மூல் காண்றது. மூல் காண்றதுக்கு வெவ்வேறு தரவுகள் தரப்படலாம். இப்ப உங்களுக்கு தந்த தரவை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யற? மூளை காட்டு. அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன தரவு தரப்பட்டிருக்கோ அதை பயன்படுத்தி மூளை காட்டு. அப்ப CO2 கனவளவு STP தரப்பட்டிருக்கிறதால மூல் காண்றதுக்கு நாங்கள் இப்ப பயன்படுத்த போற சமன்பாடு V = N × Vm. அதாவது கனவளவு வந்து மூலர் கனவளவுக்கு சமனாக இருக்கு. இங்க கனவளவு தந்திருக்கு 1.792. STP என்று சொன்னதால Vm எல்லாருக்கும் தெரியும். ஆகவே CO2 மூல் வந்து 1.792 கீழ் 22.4 டெசிமீட்டர் கனம் மூல் -1. ஹலோ சார். இல்லையா? அப்ப STP கனவளவு வந்து 22.4 டெசிமீட்டர் கனம். அப்ப நாங்கள் மூல் காணலாம். இப்ப மூல் காண்றதுக்கு இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் ஏற்கனவே என்ன செய்யிருக்கோம்? தனித்தனி தலையங்கம் போட்டு போட்டு படிச்சிருக்கிறோம். கால்குலேஷன்ல மூலர் கனவளவுண்டா என்ன, ஒரு வாயுவின் மூலர் கனவளவு தரப்படும் போது மூல் அப்படி காண்றதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதை நீங்க சுருக்கிறீங்கன்னு சொன்னால் CO2 மூல் வந்து 0.08 மூல் என்று வந்து சரியா? CO2 மூல் 0.08 மூல் என்று. அவன் முதல் 2 கேள்வியில CO2 துணிவை தந்திருந்த மூல் கண்டது கனவளவு தான் இருக்கு. இங்க பிரச்சனை இல்லை தானே. இது வந்து உங்களுக்கு மூல் காண தெரியும். முதல் கேள்வி நீங்கள் 18 பிரிச்சிங்கன்னு சொன்னா 0.06 மூல் என்று. நீரின் மூல் வந்து 0.06 மூல். இப்ப என்ன எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் சரியான எங்களுக்கு இப்ப என்ன தெரியாத சார் மூல கூட்டு துணிவு தெரியாது. எங்களுக்கு இப்ப சார் மூல கூட்டு துணிவு தெரியாது. ஆனா கேட்ட கேள்வி வந்து அனுபவ சூத்திரம். சரி, எங்களை கேட்டிருக்கிறது வந்து அனுபவ சூத்திரம். அப்ப சார் மூல கூட்டு துணிவை நாங்கள் எம்மண்டு வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை அணுகலாம். சரி, அந்த சார் மூல கூட்டு துணிவை எம்மண்டு வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை அணுகலாம். அனுபவ சூத்திரம் தான் கேட்டிருக்கு. இவருடைய மூலக்கூட்டு திணிவால பிரிச்சுங்கன்னா 3.000 இதான் இந்த மூல். முதல்ல நாங்கள் இந்த எம்ம காணலாம். எம்ம இதுல இருந்து காணலாம். பீசமான வீதம் மூல்வதுக்கு சமன் அப்படின்னு சொல்லி போட்டோம்னு சொன்னாங்க. இவருடைய பீசமானம் 1, இவருடைய பீசமானம் x. இவருடைய மூல் 1/x சமன். சரி, 1/x சமன். இவருடைய மூல் 3.000 கேபிட்டல். அவருடைய மூல் போட போறோம். CO2 மூல் அரண என்றால் தலைவிழா வரை 1.008 மூல். இதுண்ட மூலுங்கள் இதுண்ட மூல் சரிதா? அப்ப 1.008 மூல். உங்களுக்கு இதுல எக்ஸுக்கும் பையுக்கும் ஒரு தொடர்பு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த 2 பேர மூலும் தந்திருக்கு. ஆகவே CO2 பீசமானம் x,
நீரின் பீசமான வையின் கீழ் 2. அப்ப இந்த 2 என்ன செய்யும்? மேல வந்து பெருக்கு. நான் CO2க்கும் நீருக்கும் இடையில ஒரு தொடர்பு எடுக்கிறேன். இங்க சேதன சேர்வைக்கும் CO2க்கும் இடையில ஒரு தொடர்பு எடுக்கிறேன். இதுல CO2க்கும் நீருக்கும் இடையில இன்னொரு தொடர்பு எடுக்கு. அப்ப எக்ஸின் கீழ் வையின் அதுக்கு இருக்கிற 2 மேல வந்து பெருக்கும். அப்ப 2 எக்ஸின் கீழ் y சமன் இவருடைய மூல் 0.08 கீழ் அவருடைய மூல் 0.06. அதாவது 8 கீழ் 6. இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் 4 கீழ் 3. அதாவது எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான ரேஷியோ ஒன்று கிடைக்கும். எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான ஒரு ரேஷியோ 4 கீழ் 3. அனுபவ சூத்திரம் என்பது எளிய முழுவன் விகிதத்தை குறித்து காட்டுகின்ற சூத்திரம் தான் அனுபவ சூத்திரம். ஆகவே இங்க அனுபவ சூத்திரம் தான் கேட்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியில கேட்கப்பட்டிருக்கிறதும் அனுபவ சூத்திரம். அப்ப நாங்கள் எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான எளிய விகிதத்தை காணலாம். அப்ப இது அனுபவ சூத்திரம் என்று கேட்டதால எக்ஸுக்குரிய எளிய விகிதம் 4, வைக்குரிய எளிய விகிதம் 3. எக்ஸின் கீழ் y. அப்ப எக்ஸுக்கு 4, y. இதுல நான் சுருக்கல்ல சின்ன பிள்ளை வந்துட்டு 2, எக்ஸுக்கு 2, வைக்கு 4. இந்த 2 ஆள் இதை விட்ட 0.04. இதையும் நீங்க 2 ஆள் சுருக்கினா 2 கீழ் 3. அப்ப எக்ஸுக்கு வந்து 2, வைக்கு வந்து 3. அப்ப எக்ஸ் 2, y 3. இப்ப இந்த எக்ஸுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எளிய விகிதம் தெரியும். எக்ஸுக்கு எளிய விகிதம் தெரியும். அப்ப இதுல நீங்க எளிய விகிதம் போட்டால் இதுல இருக்கிற திணிவு என்னவா இருக்கும்? அனுபவ சூத்திர திணிவாக இருக்கும். இப்ப எக்ஸுக்கு நீங்கள் இங்க 2 போட்டீங்கன்னு சொன்னால் இதுல வார திணிவு அனுபவ சூத்திர திணிவு. ஆகவே 1 கீழ் 2 சமன் 3 கீழ் m தர 1 கீழ் 0.08. இதுல இருந்து நீங்கள் எம்ஏ எழுத மாட்டோம். இதுதானே 6 கீழ் 0.08. அப்ப எம்முக்குரிய ஒரு சார்மூல கூட்டு திணிவு கிடைக்கும். அப்ப எம் வந்து 60 கீழ் 0.08. 60 கீழ் 0.08 என்பது 75க்கு ஈக்குவலாக. இப்ப எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான எளிய விகிதம் 2க்கு 3. அனுபவ சூத்திரம் என்பது என்ன? எளிய விகிதத்தை குறித்து காட்டுகின்ற சூத்திரம் தான் அனுபவ சூத்திரம். x2, y3. ஓ எவ்வளவு தெரியாது. ஆனால் அனுபவ சூத்திரத்தின் எவ்வளவு வருது? 75 என்று வருது. ஆகவே அனுபவ சூத்திரத்தினை நாங்கள் இதுல ஒன்று சமப்படுத்தினோம்னு சொன்னால் சட்டுக்குரிய தீர்வு கிடைக்கும். அப்ப C2H3OZ சமன் 75. இங்க சார் மூல கூட்டு திணிவு தராததால இந்த சேர்வை என்ற மூளை எங்களால காண முடியாது. சார் மூல கூட்டு திணிவுனால மூலா. அப்ப இதுல இருந்து நீங்கள் 24 சக 3 சக 16 செட் வந்து 75 சமப்படுத்தி கொள்ளலாம். சரியா? 75ல இருந்து 27 கழிச்சு 16 பிரித்தீங்கன்னு சொன்னால் செட்டுக்கு தீர்வு வரும். 48 வரும். 16 செட் வந்து 48. ஆகவே செட் வந்து 3. அப்ப இந்த சேர்வையினுடைய அனுபவ சூத்திரம் வந்து H3O3 என்பது எக்ஸுக்கும் 2, வைக்கும் 2, செட்டுக்கும் 2 வரும். அனுபவ சூத்திரத்தின் தான். ஆகவே C2H3O3. இத இந்த மாதிரி நாங்கள் அணுகலாம். அப்ப இதுல எளிய விகிதத்தை போட்டு ஈசமான குணகத்தை எடுத்து இதுல இருந்து அனுபவ சூத்திரத்தின் கண்டீங்கன்னு சொன்னால்
இதுல சீக்கு எளிய விகிதம் போட்டால் வைக்கும் எளிய விகிதம் போட்டா இது அனுபவ சூத்திரம் தான். அப்ப அனுபவ சூத்திரத்தின் திணிவு திணிவின் கீழ் அனுபவ சூத்திர திணிவு அதன் அனுபவ சூத்திரத்தின் மூலத்தை. ஆகவே இந்த இதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி தொடர்பு எடுக்கலாம். இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. வந்த வழிக்கு முதல் இந்த வழி விளங்குது ஒன்று பாருங்க. சரி, இதுல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை? நீங்க வளமையா செய்த கேள்வியில இருந்து இது கொஞ்சம் வித்தியாசப்பட போதேன்னா இந்த சார் மூளை கூட்டத்தினு வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மூளை கண்டுபிடி இங்க எல்லாம் மூளை இருக்கு. அப்ப பீசமான விதம் மூல விதம் மட்டும் கேள்விக்கு விட வந்து இங்க சார் மூளை கூட்டத்தினு தரப்படையில. ஆகவே உங்களால என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்ப காணலாது. அது தெரிஞ்ச மூளை பயன்படுத்தி எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான ஒரு எளிய விகிதத்தை கண்டுபிடிச்சால் அதுல இருந்து அனுபவ சூத்திரத்தில் இருக்கிற 2 மூலகங்கள் எண்ணிக்கை தெரியும். அப்ப அதை பயன்படுத்தி நாங்கள் அனுபவ சூத்திர துணிவை காணலாம். சரி,